Taste the Daily. கோவை மாவட்டம் சுங்கத்தில் நடைபெற்று வரும் அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பேசி வருகிறார். அந்த நேரலையை இப்போது பார்க்கலாம். மரியாதை கொடுக்கணும், இளைஞர்களை அரவணைக்கணும். திரு ஜப்பான் பேசும்போது சொன்னார், இளைஞர்கள் நம்ம கட்சியில் அப்படியெல்லாம் இளைஞர்கள் நம்ம கட்சியில் நிறைய இருக்காங்க, அரவணைச்சு போகணும். இப்ப நானா இருந்தாலும் அரவணைக்கணும், மாவட்ட செயலாளர் அரவணைக்கணும், பகுதி செயலாளர்கள் எல்லாம் அரவணைச்சு போறது முக்கியம் இல்லையா? நான் என்னவே சொல்லிக்கிறேன், அரவணைச்சு போகணும். அரவணைச்சு போற பட்சத்தில் இருப்பாங்க. நாம எப்படி நம்ம அதிகமான திட்டங்கள் இளைஞர்களுக்கு யாரு கொடுத்தா? எடப்பாடியார் கொடுத்தார். 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணம், கட்சி காரணம், அதிமுக காரணம். 11 மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு கொரோனா நேரத்தில் ஆல் பாஸ் இந்த கட்சி தான் கொடுத்தது, எடப்பாடியார் கொடுத்தார் முதலமைச்சரா இருந்து. ஆகவே நீ யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிட்டு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அதிமுக வலிமையான மாட்டு கருத்தெல்லாம் கிடையாது. நம்ம பொறுத்தளவுக்கு நீங்க சிந்தித்து பாருங்க. 2011 நாங்கெல்லாம் அன்னைக்கு மீண்டும் MLA ஆனோம். எங்களுக்கு அமைச்சரா வாய்ப்பு கொடுத்தாங்க அம்மா அவர். அன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு முன்னாடி 2000 நல்ல கூட்டணி, அம்மா அருமையான கூட்டணி வச்சு, பெரிய கூட்டணி வச்சு அன்னைக்கு வந்து 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்றோம். அதுக்கு பின்னால் வந்த உள்ளாட்சி தேர்தலில் அம்மா என்ன முடிவு பண்ணாங்க? கூட்டணி எல்லாம் போய் சொல்லிட்டு வர சொல்லிட்டாங்க. எல்லாம் அன்பால நட்பா பிரிஞ்சுக்கலாம், எங்க கட்சிக்காரர் எல்லாருமே உள்ளாட்சியில் போட்டி போடணும். ஏனென்றால் கஷ்டப்பட்டவங்களுக்கு போற ஒரு கவுன்சிலராக, ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக, மேயரா வரணும் என்பதற்காக நம்மளுக்கே எல்லாம் கட்சிக்காரருக்கு போற வாய்ப்பு கொடுத்தாங்க 2011. சிந்தித்து பாருங்க. அப்பதான் இன்றைக்கு 1 லட்சம் பேருக்கு மேல உள்ளாட்சியில் பச்சைகள் கையெழுத்து போட வாய்ப்பை கொடுத்தது அம்மா. இந்த கட்சியை மறக்க கூடாது. மேயராக அண்ணப்ப மேயரா வந்த மேயராக, டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக, கவுன்சிலராக, அதே போல இன்னைக்கு பேரூராட்சி தலைவராக, நகர சேர்மனாக, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே போல பஞ்சாயத்து தலைவராக, உறுப்பினராக எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, எத்தனை பேர் பச்சைகள் கையெழுத்து போட்டாங்க. அத்தனை போது 1 லட்சம் பேருக்கு மேல வாய்ப்பு கொடுத்தது அம்மா அவர்கள். இந்த கட்சியை மறக்காதீங்க. அதுக்கு முன்னாடி கூட்டுறவு சங்க தேர்தல் எப்பவுமே காங்கிரஸ் திமுக தான் வருவான். அதுக்கும் இன்னைக்கு பாத்தீங்க அம்மா அவர்கள் 2 லட்சம் பேருக்கு மேல பச்சைகள் கையெழுத்து போட வாய்ப்பை கொடுத்தாங்க. கூட்டுறவு சங்க தலைவராக, பால் சொசைட்டி தலைவராக, உறுப்பினராக 2 லட்சம் பேருக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த கட்சியும் அம்மா அவர்களும். அதுக்கு மேல தொடர்ந்து எடப்பாடியார் 10 வருஷம் இருந்தாங்க அந்த பொறுப்புல. இதெல்லாம் கொடுத்த இந்த கட்சி, இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும். நமக்கு எதிரி திமுக, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம அண்ணன் தம்பி பிரச்சனை தான், அது ஒரு குடும்பமான பிரச்சனை இருக்கும். ஆனால் நமக்கு எதிரி திமுக, நம்ம பொறுப்பில் இருக்கிற எங்களை போன்றவர்கள் அரவணைக்கணும். அதே போல சீனியர்கள் அரவணைக்கணும், இளைஞர்களை அரவணைக்கணும். நீங்களும் யார் இருந்தாலும் சரி. இப்ப நான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, நான் மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் இல்லையா, இன்னைக்கு தலைமை செயலாளர் இருக்கிறேன், அமைச்சரா வாய்ப்பு கொடுத்தாங்க, MLA எல்லாமே வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பூத் இருக்கும், நான் இருக்கிற பூத். நான் இருக்கிற பூத்துல நான் அதிகமான ஓட்டு வாங்க முடியல. அப்பதான் நான் உங்களுக்கு புத்தி சொல்ல முடியும், அறிவுரை சொல்ல முடியும். நான் எந்த சூழ்நிலை வரட்டும், எப்படி வேணாலும் வரட்டும், எந்த சூழ்நிலை வரட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், நான் இருக்கிற ஏரியால எல்லாம் நல்லது எடுத்து நம்ம தான் பண்ணிருப்போம். ரோடு போட்டு கொடுத்துருப்போம், பைப் போட்டு கொடுத்துருப்போம், பட்டை வாங்கி கொடுத்துருப்போம் எல்லாருமே. அப்போ நான் இருக்கிற பூத்துல அதிக ஓட்டு வாங்கணும். இது எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாத்துக்கும் பொருந்தும், இங்க இருக்க எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு கிளைச்சலாருக்கு அதே தான். ஒரு கிளைச்சலார் இருக்கிறீங்கன்னா, ஒரு சார்பணி செயலாளர் இருக்கிறீங்க, ஒரு பிரதி இருக்கீங்கன்னா, நீங்க தான் உங்க பகுதியில் எல்லாத்துக்கும் நல்லது கிடத்து போயிருப்பீங்க. ஒரு அமைச்சர் MLA இருக்காங்கன்னா, ஒரு மேயர் இருக்காங்கன்னா, அவர்கிட்ட கேட்டு எல்லா வேலையும் நீங்க அறிஞ்சிருப்பீங்க அந்த லோக்கல்ல. அப்ப அந்த லோக்கல்ல இருக்கிற பொறுப்பாளர் அந்த பூத்துல அதிக ஓட்டு வாங்கணும். என்ன சூழ்நிலை வேணா வரட்டு, நாடாளுமன்ற தேர்தல் வரட்டு, சூழ்நிலை எப்படி வரட்டு, ஆனா அந்தந்த பூத்து சொந்த பூத்துல அதிகமான வாக்கள் பெறணும். இந்த தேர்தல் அப்படி நடக்கல, சொல்ல வர நடக்கல. அப்ப அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பகுதி செயலர் இருக்கான்னு வைங்க, அவரோட பூத்துல வாங்கிட்டு தான் மற்ற டிவிஷன் போய் அங்க போய் பார்க்கணும். ஆகவே அதை சரியா எல்லாரும் வைக்கணும். ஃபர்ஸ்ட் அதை சரியா வைக்கணும். இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு ஒரு வருத்தமான செயல் என்ன, இருக்கிறதவே தெற்கு தொகுதியில் தான் கம்மியான வாக்கள் வந்திருக்கு. எனக்கு உண்மையானே அப்பவே சொன்ன மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு ரொம்ப வருத்தம். என்ன விட வெற்றி தோல்வி சகஜம், நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆகவே இப்ப நான் பேசுறது மாவட்ட செயலாளருக்கு, அங்க இருக்க பகுதி செயலாளருக்கு பொருத்தும், அதே போல டிவிஷன் செயலாளருக்கு பொறுத்தும், எத்தனை நல்லா நிர்வாகிகளுக்கு பொருந்தும். ஆகவே அங்க எதிர நம்ம கோட்டை விடுறோம். வெற்றி தோல்வி சகஜம், வாங்கின வாக்க பாருங்க நீங்க. ஆகவே அது சரி பண்ணணும். இதுக்கு முன்னால நாடாளுமன்ற தேர்தல் அப்படித்தான் இருந்து நம்ம ஜெயிச்சது வேற பிரச்சனை. ஆகவே நம்ம ஒற்றுமையா இருக்கணும். அதுக்காகத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சு சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம்.
பூத் கமிட்டி நீ 19 பேரெல்லாம் கிடையாது, 9 பேர் தான். அந்த 9 பேரும் நீ பூத் செயலாளர், தலைவர், துணை தலைவர் 9 பேரும் பொறுப்பாளராக போட்டு அங்கீகரிக்க போறோம். அந்த பொறுப்பை அங்கீகரிக்க போது பொதுச்செயலர் கையெழுத்து போட போறாரு. 65,000 பூத்துக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கீகாரம் பண்ணி அந்த 9 பொறுப்புகள் பூத் செயலாளர் 9 பேர் தான் முக்கியமா எல்லாரும் இதுல வந்துடணும். இவங்க தான் அதுக்கு பொறுப்பு. டிவிஷன் செயலாளர் இருந்தாலும் சரி, பகுதி செயலாளர், சார்பணி மாவட்ட செயலர் இதெல்லாம் சரியான ஒரு பொறுப்பாளருக்கு சரியான முறையில் போடணும். எனக்கு வேண்டியவங்க, மாவட்ட செயலருக்கு வேண்டியவங்க, பகுதி செயலர் வேண்டிய டிவிஷன் அப்படி எல்லாம் போடக்கூடாது. யார் அங்க தகுதியா இருக்காங்க அவங்களை தான் பரிந்துரை பண்ணணும். அது ரொம்ப கவனம். யார் அங்க தகுதியா இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பூத் செயலாளராக வரணும், தலைவராக வரணும். அந்த 9 பொறுப்பு நீங்க டைம் எடுத்துக்கலாம், 1 மாசம் 1.5 மாசம் டைம் எடுத்துக்கலாம். நேரா போய் பார்க்கணும். அதே போல மாவட்ட செயலர் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இன்சார்ஜ் போட்டுறணும், மாறி மாறி போடணும். இன்சார்ஜ் போற சரியா பண்ணணும். அது யார் அங்க சரியா இருக்கிறாங்க, யார் இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா எங்கிட்டே கேள்வி கேட்கலாம், மாவட்ட செயலர் கேள்வி கேட்கலாம், பகுதிச்செயலர் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறதுக்கு அவங்களை ஒதுக்க கூடாது, எல்லாத்தையும் அதில் கொண்டு வரணும். சரியா போடணுங்கிறது அந்த பொறுப்பாளர் சரியா போடணும். ஆகவே நமக்கு கட்சி முக்கியம். திரும்ப 3 தொகுதியும் 2026 எடப்பாடியார் முதலமைச்சர், அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி. அதுல இந்த மாநகர் மாவட்டத்தில் 3 தொகுதியும் வெற்றி பெறணும். அதுக்கு இந்த நிர்வாகம் இதுக்கு முன்னாடி பூத் கமிட்டி போட்டது போடுவோம், எலெக்ஷன் நேரத்தில் போயிடும். இதை அந்த பூத் செயலாளரும் அந்த 9 நிர்வாகிகள் அங்கீகரிக்க போறோம். ஆகவே இது கவனமாக போடணும். திரும்ப திரும்ப சொல்ற எல்லாத்துக்கும் இது மிக கவனமா போடணும். இது கிளைச்சாளர் அப்படித்தான் டிவிஷன் செயலாளர். இந்த செயலாளர் வந்தாங்க கூட நீங்க எல்லாம் உங்களுக்கு கீழே இருப்பாங்க. ஆனா இது அங்கீகரிக்க போறோம். தயவு செஞ்சு இது சரியா போட்டுருங்க, ரொம்ப முக்கியம். அதே போல இன்றைக்கு நம்முடைய மாநகர் மாவட்டத்தில் எவ்வளவு திட்டங்கள் நம்ம கொடுத்துட்டோம். கோவை மாவட்டம் முழுவதும் திமுக 3 வருஷம் ஒண்ணுமே பண்ணல. அவங்க வெறும் பணத்தை மட்டும் தான் நம்பி இருக்காங்க. ஆனா அதெல்லாம் எடுபடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தர திட்டங்களா செலவண்ணாதுதான், அதெல்லாம் இல்லை. அவர் எதிர்கட்சியா கூட வர முடியும். ஆகவே இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் நம்ம கவனமா இருக்கோம்னு சொன்னா அதை மட்டும் நம்ம மனதில் வைக்க வேண்டியதில்லை. நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கா ராகுல் காந்திக்கா அப்படி வந்த தேர்தல். ஆகவே அந்த சூழ்நிலையிலும் கூட நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு பிரதமர் வேட்பாளர் இல்ல, பெரிய கூட்டணி இல்ல, தேமுதிகவும் புதிய தமிழகம் மட்டும்தான். அந்த சூழ்நிலை கூட இன்னைக்கு 21% வாக்குகள் பெற்றிருக்கிறது அதிமுக. அது சாதாரண கட்சி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு 4 பேர் 2 பேரும் பேசுவான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிபேட்ல உட்கார்ந்துட்டு 4 பேர் அவங்களுக்கு இதே வேலை. இப்ப என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அற்புதமா இந்த கூட்டம் நடக்குது. இந்த கூட்டம் அற்புதம் நடக்குது. இதே போல திருநெல்வேலியில் கூட்டம் நடந்தது. அப்ப ஒண்ணும் இல்ல, இந்த பிஎல்ஏ ஏஜென்ட் சேர்த்துறதை பத்தி இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா பண்ணிருக்கணும்.